ராமநவமி தினத்தன்று ராமபிரானை வாழ்த்தி ஒரு பாடல். ஓ ராம நீ நாமமெந்த ருச்சிரா, రామ శ్రీరామ నీ నామమెంద రుచిరా, రామ ఏమి రుచిరా, రామ ఎంద రుచిరా, ఎంద రుచిరా, రామ ఏమి రుచిరా, ఎంద రుచిరా, రామ ఏమి రుచిరా, ఓ రామ నీ నామమెంద రుచిరా, రామ శ్రీరామ నీ నామమెంద రుచిరా, మధురసములగండే దధికృతములగండే, మధురసములగండే దధికృతములగండే, అధిరస మధునామమేమి రుచిరా, రామ శ్రీరామ నీ నామమెంద రుచిరా, నవరస ఫలమాన నవనిధములగండే, నవరస ఫలమాన నవనిధములగండే, నదిగమౌ నీ నామమేమి రుచిరా, రామ శ్రీరామ నీ నామమెంద రుచిరా, ద్రాక్ష ఫలము కన్న నిక్షిర రసము కన్న, పక్షివాహన నీ నామమేమి రుచిరా, రామ శ్రీరామ నీ నామమెంద రుచిరా, మెంద రుచిరా, రామ ఏమి రుచిరా, ఓ రామ నీ నామమెంద రుచిరా, రామ శ్రీరామ నీ నామమెంద రుచిరా. 108வது அமர்வு. 108வது அமர்வில் கட்டணம் முடியுது. சென்ற அமர்வில் அதிகாரி வரைபடத்தில் 165 பாடல்கள் கிட்ட முடிச்சிருக்கோம். அதில் இன்னும் அதிகாரியினுடைய போர் ஆரம்பிக்கும். அதிகாரியின் போர் இனிமேதான் ஆரம்பிக்கிறது. ராவணன் அனுப்பிய யானைப்படைகளை 3 முறை இலக்குவன் கொண்டு கொடுத்து பார்த்தோம். அதுக்கு பின்னால் அங்கே வரக்கூடிய உதிரிகள்லாம் இலக்குவனோட பொருள்கள், மற்றவர்களோட பொருள்கள் இதெல்லாம் நடந்திருக்கு. இதில் இந்த தேவாந்தகன் நராந்தகன் திருச்சிரா அப்படிங்கிற 3 பிள்ளைகளுக்குள்ள தேவாந்தகனும் நராந்தகனும் இப்போ தேவாந்தகனும் திருச்சிராவும் இப்போ சண்டை போட போறாங்க. 3 பேரும் யாருடைய மகன்? ராவணனுடைய மகன். இதெல்லாம் நீங்க வந்து உற்றுக்கல்வி படம், இலங்கை கேள்வி படத்துல வந்திருக்கிற பெயர்கள், உறவு முறைகள் இதெல்லாம் அங்கே திருப்பி அங்கேயும் தான் ரெஃபர் பண்ணிடுவேன். அங்கே வச்சதாதான் பாக்கி எல்லாம் கனெக்ட் பண்ண முடியும். இந்த இப்போ போன அமர்வில் வந்து தேவாந்தகன் சேலஞ்ச் பண்ணிட்டு வரான், அனுமன் சேலஞ்ச் பண்ணிட்டு வரான். அனுமன் வந்து மேற்கு வாசல்ல இருந்து வடக்கு வாசலுக்கு சண்டை போடுறதுக்கு வந்திருக்கான். அதாவது அது வந்து சுக்ரீவன் போன முதல் போக்கு அவர் மேற்கு வாசல்ல சண்டை போட்டுருக்கிறவர் இப்போ இங்க வந்திருக்கார். இங்க வந்து தேவாந்தகன் அவருக்கு சேலஞ்ச் பண்றான். அதுல நிறுத்திடுவோம். இப்போ அதுல இருந்து தொடரும். உதிரக்கடல் பிணமால் வரை ஒன்றல்லன பலவாய் எதிரக்கடு நெடும்போர் கடல் தொருதான் புகுந்தேற்றான் கதிரொப்பன சிலவெங்கனை அனுமான் உடல் கரந்தான் அதிரக்கடல் நெடுந்தேறினன் மழையேறன வார்த்தான். மழையேறன வார்த்தான். இது வந்து தேவாந்தகனும் அனுமனும் போர் செய்து கொண்டிருக்கிறார்கள். உதிரக்கடல் பிணமால் வரை ஒன்றால் அந்த பலவாய் எதிரக்கடு போர்க்கள ஒரு தானும் புகுந்தேற்றான் அதுக்கு கதிரொப்பன சிலவெங்கனை அனுமான் உடல் கறந்தான் அதிரக்கடல் நெடுந்தேறின் மழை ஏறன அர்த்தம். தேவாந்தகன் அனுமன் மேல பானங்கள் விடுவது. உதிரக்கடல் பிணமால் வரை ஒன்று அல்லன
இது. அங்க வந்து உதிரமே கடலாக ஓடிக்கொண்டிருக்கு. பிணங்களே பெரிய மலைகளாக எழுந்திருக்கின்றன. ஒன்று அல்ல பலவாய், வருஷ வரிசையா பல கடல்கள் பல எது தென்பட நெடும் போர்க்களத்து ஒரு தான் புகுந்து ஏற்றான். நீண்ட போர்க்களத்தில் ஒரு தான் ஒப்பற்றவனாகித்தான் புகுந்து ஏற்றான், போரை ஏற்றான். கதிர் ஒப்பன சில வெண்கணை அனுமானுடன் கறந்தான். கதிரை ஒத்ததாகிய சில வெம்மையான கணைகளை செலுத்தி அனுமானுடைய உடலை அவையெல்லாம் புதைய செய்தான். அதிரக்கடல் நெடுந்தேறின. இவனுடைய தேரோ பேரளவு அதிர்கின்றதாகிய கடலை ஒத்தது. அப்படிப்பட்ட நெடுந்தேறின மழையே என ஆர்த்தான், இடிக்கோலங்களைப் போல ஆர்வரித்தான். அப்போதினின் அனுமானும் ஒரு மரம் ஓச்சி நின்றார்த்தான். இப்போது இவன் உயிர் போம் என உருமேறன எரிந்தான். வெப்போ என வெயில்கால் வன அயில் வெங்கனை விசையா துப்போ என துணியாம் வகை தேவாந்தகன் துறந்தான். அப்போதினின் அனுமானும் ஒரு மரம் ஓச்சி நின்றார்த்தான். இப்போது இவன் உயிர் போம் என உருமேறன எரிந்தான். வெப்போ என வெயில்கால் வன அயில் வெங்கனை விசையால் துப்போ என துணியாம் வகை தேவாந்தகன் துறந்தான். அப்போது அந்த சமயத்துல அனுமான் ஒரு மரத்தை ஓங்கி நின்று தூக்கி பிடித்தவாறு பெருங்கூச்சலிட்டான். இப்போது இவன் உயிர் போம். இப்போது தேவாந்தகனுடைய உயிர் போகும். ஓச்சினா உயர்த்தி, நல்ல வேகமா இவ்வளவு ஒருத்தருக்கு போகணும், அடிக்கும்போது மெதுவாகணும். அது யார்? அரசனுக்கு சொன்னது. அரசனுக்கு சொன்னது. நல்ல பயமுறுத்தம். பனிஷ் பண்ணும்போது நல்லா அவன் மனசுல பயம் ஏற்படுற அளவுக்கு பண்ணலாம். டோன்ட் பனிஷ்னு சொல்றான். ஒரு மரம் ஓச்சி நின்று ஆர்த்தான். இப்போது இவன் உயிர் போகும் என உருமேறன எரிந்தான். இப்போது ஓச்சினான், அடுத்தது உயிர் போகும் வகையில எரிந்தான். வெப்போ என வெயில் காலவன் அப்படியே தகிக்கக்கூடியதாக வெப்பு. இது வெப்புங்கிறதுக்கு நெருப்பு நெருப்பு என வெயில் காலவன. வெப்புன்னா அக்னி என வெப்பு நோயின்னு சொல்றது. என வெயில் காலவன அயில் வெங்கனை இசையால் துப்பா. இது இது ஒரு பலமா, இது ஒரு வலி உள்ளதா? இந்த மரம் போய் ஒரு அவ்வளவு வலிமை உள்ளதா என்று துணியா வகை அப்படி தேவாந்தகன் சொல்றான். அந்த மரத்தின் மேல தேவாந்தகன் அம்பு செலுத்தினான். மாறாங் ஒரு மலைவாங்கினன் வயவானர குலத்தோர் கேராங்கது எரியாத முன் முறியாயுக எய்தான் கோராங்கிய சிலையானுடன் நெடுமாறுதி கொதித்தான். பாராம் என புகப்பாய்ந்தவன் நெடுவில்லினை பறித்தான். மாறாங் ஒரு மலைவாங்கினன் வயவானர குலத்தோர் கேரு ஆங்கு அதுவும் எரியாதவன் முறியாய் உகை எய்தான். கொல்தாங்கிய சிலையானுடன் நெடுமாறுதி கொதித்தான். பாராங் என புகப்பாய்ந்தவன் நெடுவில்லினை பறித்தான். பாராங்குன்னு இருக்கு, பாராம் என இருக்கு. மாறாந்து ஒரு மலை வாங்கினான். இன்னொரு மலையை பறித்து எடுத்தான். வானர் குலத்தோருக்கு ஏர் வலிமை கொண்ட வானர் குலத்துக்கு ஏராகிய அனுமன் இன்னொரு மலையை பறித்து எடுத்தான். அங்கு அதுவும் எரியாதவன். அவன் அதை எரிவதற்கு முன்னாலே முறியாய் முக எய்தான். கோல்தாங்கிய முறியா அதை வந்து தூள் தூளாக உதிரும்படி அதிகாயம் தேவாந்தகன் கணைகளை செலுத்தி அதை தூளடித்தான். கோல்தாங்கிய சிலையானுடன் நெடுமாறுதி கொதித்தான். அம்பு கூட்டிய வில்லையுடைய இந்த தேவாந்தகனோடு அனுமன் கோபித்து பாரு ஆங்கு என புகப்பாய்ந்து பருந்து பாய்வது போல பாய்ந்து அந்த தேரில குதித்து
அவன் நெடு வில்லினை பிடித்தான். இது எப்போவே பண்றது, சம்புமாரியோடைய மதையில தான் பண்ணார். அவன் கையிலேருந்து வில்ல பிடிக்கிறார். நேரம் போய் தேர்வில் குறிச்சு வில்ல அவன் கையிலேருந்து பறித்தார். பறித்தான் நெடும் படைவான் அவர் பலராத்திட பலவா முறித்தான் அவன் வலிகண்டுய தேவாந்தகன் முனிந்தான். மறித்தான் ஒரு சுடத்தோ மரம் வாங்கா மிசை ஓங்கா செறித்தான் அவன் இடத்தோள் மிசை இமையோர்களும் திகைத்தான். பறித்தான் நெடும்படை வானவர் பலர் ஆத்திர பலவா முறித்தான். அந்த நீண்ட வில்லை அவன் கையிலிருந்து பிடுங்கி பல தேவர்கள் மகிழ்ச்சி கூக்குரல் இடுமாறு ரெண்டாம் முறிக்கல, பலவா முறித்தான். ரெண்டாம் முறிச்சு போட்டான்னு சொல்லணும். பலவா முறித்தான். அவன் வலிகண்டு உயர் தேவாந்தகன் முன்னிட்டான். அவனுடைய பலத்தை பார்த்து தேவாந்தகனுக்கு கோபம் ஏற்பட்டது. மறித்து அங்கு ஒரு சுடர் தோமரமா மீண்டும் ஒரு பெரிய தோமரம் என்ற ஆயுதத்தை அவன் தண்டாயத்தை கையில எடுத்தான். மிசை ஓங்கா தெரித்தான் அவன் இடத்தோல் மிசை நல்லா ஓங்கி அனுமனுடைய இடது தோழ ஓங்கி அடிச்சான். இமையோர்களும் திகைத்தான். மாணவர்கள் திகைத்தனர். இடத்தோள் மிசை இடது தோழ ஓங்கி அடிச்சான். சுடர் தோமரம் எரிந்து ஆர்த்தலும் கனலாம் எனச் சுழித்தான். அடல் தோமரம் பறித்தான் திரிந்து உருமேரென ஆர்த்தான். புடைத்தான் அவன் தடந்தேரோடு நெடுஞ்சாரதி புரண்டான். மடத்தோகையர் வலிவென்றவன் வானோர் முகம் மலர்ந்தான். சுடத்தோமரம் எரிந்தாத்தலும் கனலாம் என சொல்லித்தான். அடத்தோமரம் பறித்தான் திரிந்துருமேரென ஆர்த்தான். புடைத்தான் அவன் தடந்தேரோடு நெடுஞ்சாரதி புரண்டான். மடத்தோகையர் வலிவென்றவன் வானோர் முகம் மலர்ந்தான். மடல் தோகையர் வலிவென்றவன் பெண்களாலே ஏற்படக்கூடிய சகல விதமான ஆசைகளையும் தொடர்ந்தவனாகி பெண்களுடைய வலிமையை வென்றவனாகி அனுமன் நைட்டிக பிரம்மச்சாரி அப்படிங்கிற பட்டம் கொடுக்கிறார். வென்றவன் நைஷ்டிகங்கிறது என்ன அர்த்தம்? ரொம்ப உறுதி வாய்ந்த சுடர் தோமரம் எரிந்தார்த்தம். அப்படி ஒளி பொருந்திய தோமரத்தை அவன் தேவாந்தகன் வீசவும் கனலாம் என சுழித்தான். நெருப்பை போல கொதித்து அட தோமரம் பறித்தான். கையிலிருந்து அந்த தோமரத்தை பிடுங்கி கொண்டு திரிந்து இருக்கணும். திரிந்தோ ஒரு மேரன ஆர்த்தான். திரிந்து ஒரு மேரன ஆர்த்தான். புடைத்தான் அவன் தடந்த நெடுஞ்சாரதி புரண்டான். அவன் தோமரத்தை வச்சுட்டு இப்படி அவன் ஆயுதம் வாங்கினா அவனை அடிப்பாங்க. இவனுக்குலாம் ஆயுதம் கிடையாது இல்லையா? அவன் கடந்த இதை என்ன பண்ணா அவனுடைய தேர்ல அடிச்சு அவன் சாரதியை கொண்டான், புரண்டான். மடல் தோகையர் வழிபட்ட வானோர் முகம் மலர்ந்தான். இப்போது அங்கு கதிகலகி போன தேவர்கள் இப்போது முகம் மலர்ந்தார்கள். ஒரு மிகை இருக்கு. துள்ளிக்களி வயவானவர் துள்ளிக்களி வயவானவர் ஆர்த்தாரவை தோன்ற கள்ளக்கடு நிருதக்குலம் கண்டப்பட கண்டே உள்ளக்கடு வேகத்தோடு தேவாந்தகன் உரத்தே கொள்ளைப்படை அணையகுதல் கொடுஞ்சூலங்கை கொண்டான். சூழப்படை தொடுவான் இமையாதவன் தொடர்ந்தால் அலத்தினம் அதிகானும் வந்து எதிரே அடர்த்தான். காதற்கு இரு கண்ணான் தன் கையாது தன கையாதா கதுப்பின் மூதத்திரை குடித்தான் சிரம் அடித்தான். தன்னுடைய சூழப்படை தொடுவான் தன்னை இமையாதவன் தொடர்ந்தான். தேவாந்தகன் கையிலே சூழப்படையை எடுத்துக்கொண்டான். சூழப்படை தொடுவான் தன்னை இமையாதவன் தொடர்ந்தான். அனுமன் கையிலே சூழப்படையை வாங்கியவனாக தேவாந்தகனை கண்டிமைப்பதற்கு முன்னாலே தொடர்ந்தான். காலத்தினும் வலியானும் வந்து எதிரே பகுத்தடர்த்தான். ஆழகால நஞ்சை காட்டிலும் வலியவனாகிய
தேவாந்தகன் அவனுக்கு எதிரே வந்து நின்று போர் புரிய தொடங்கினான். காலருக்கு இரு கண்ணான். யமனுக்கு 2 கண்களை போன்றவனாக தன் கையால் அவன் கதுப்பின் மூலத்திடை போய் கண் கபோர கண்ணத்தினுடைய மூலத்தில் இந்த ஜாயிண்ட் இல்லையா அதுல அங்க குத்தினான். அதாவது எந்த இடம் வந்து உயிர் மூலம் எங்க அடிச்சா உயிர் போகுவாங்க. உயிர் முடித்தான் மூலத்திடை புடைத்தான் உயிர் முடித்தான் சிரமடித்தான். கண்ண மூலத்துல அடிச்ச உடனே இவன் குடித்தான், உயிரை முடித்தான், அவன் சிரம் அடித்தான், தலை தொங்கி போச்சு. கண்டான் எதிர அதிகாயனும் கடலாம் என கனன்றான் உண்டான் என புனலோடு இழி உதிரம் விழி பொழிவான் உண்டேனியன் உயிரிப் பொழுது ஒழியேன் என உரையா இந்தேரினை கடிதேவு என சென்றான் அவன் என்றான். கண்டான் எதிர அதிகாயனும் கனலாம் என கனன்றான். இதை பார்த்த அதிகாயன் கோபித்தான், கனல் போல கோபித்தான். புண்டான் என புனலோடு உதிரம் வெளி பொழிவான். புண்ணே ஏற்பட்டு விட்டதோ என்னுமாறு அவன் கண்ணில் இருந்து பெரும் குருதி வெள்ளமாக பொழிய உண்டேன் இவன் உயிர் இப்பொழுது ஒழியேன் என உரையா அனுமதி இப்போதே கொள்வேன் என்று ஒழியேன் பின்வாங்க மாட்டேன் என்று உரையா திந்தேரினை கடிதே என சென்றான். தேட செலுத்து என்று சொல்லி சென்றான். அவன் நின்றான். இதுல அனுமன் நின்றான். வா என்று இருக்கிறார். அண்ணானவரின் அளவின் நின்ற அணிகம் பின்னானது முன்னானது பெருந்தாள்கள் செறிந்தார் ஒன்னாது உயர் நெடுமால் வரை பொழுவான் எதிர் புக்கான் சொன்னான் அதிகாயம் வடுவேறு வைத்து துரிப்பான். அண்ணான் வரும் அளவின் தலை நிலை நின்ற அணிகம் பின்னானது முன்னானது பெருந்தாள்கள் செறிந்தார் பொன்னால் உயர் நெடுமால் வரை போல்வான் எதிர் புக்கான் சொன்னான் இவை அதிகாயம் வடமேறுவை துணிப்பான். அண்ணான் வரும் அளவின் தலை நிலை நின்ற அணிகம். அதுவரையில கலங்கி கிடந்த சிதறி ஓடியதாகிய அரக்க சேனையானது அண்ணான் வரும் அளவின் தலை அதிகாயன் அங்கே வந்து சேருகின்ற சமயத்தில் வந்த உடனே ஒன்று சேர்ந்தது. பின்னாலும் முன்னாலும் பின்வாங்கி சென்றவர்கள் எல்லாம் முன்னே வந்து சேர்ந்தார்கள். பின்னார்களும் தெரிந்தார். தனித்தனியாக ஓடியவர்களும் இப்போது வந்து கூடினார்கள். பொன்னால் உயர் நெடுமால் வரை போல்வான் எதிர்ப்புக்கான். பெரிய மேருவை போல இருப்பவனாகிய அனுமனுக்கு எதிரில் அதிகாயம் போய் நின்றான். சொன்னான் இவை அதிகாயம் வடமேருவை துணிப்பான். மேருவையே பிளந்து போய் எரியக்கூடியவனாகிய அதிகாரி இந்தவாறு அனுமனுக்கு எதிரில் என்று சொல்ல தொடங்கினான். இந்த பிரிந்தார்ல வந்து வல்லினர் ஆவது அது வந்து என்ன அர்த்தம்? அது வந்து சாதாரணமா எதிரிக்காக இந்த மாதிரி ஆகுது வழக்கம். இங்க எதிரிக்கு இல்ல இருந்தாலும் அதே அர்த்தம் தான். பிரிந்து சென்றவர்கள் அர்த்தம் தான். இந்த செறிந்தார்ங்கிறது இதுவா இருக்கலாம். பிரிந்தார்கள் செறிந்தாலும் இன்டர்னல் ரன்னிங் மாதிரி வரும். ஏன்னா பின்னானது முன்னானது அங்க முதல் 2 சீருக்கும் மூணை எதுகே வந்துட்டதுனால இங்கேயும் வார்த்தை அழகா இருக்கும். இங்கிலீஷ்ல இன்டர்னல் ரன்னிங் வந்து தமிழையும் தமிழ்ல நிறைய இடத்துல ஆச்சரியப்பாளர் வரும். குறிப்பா ஆச்சரியப்பாளர் இன்டர்னல் ரன்னிங் வரும். அந்த மாதிரி பண்ணலாம். ஒரு தனியம் தளத்தோடு ஒரு திறத்தால் ஓய்தாவினை நெடுமா கடல் கிடைத்தாய் கடல் புகுந்தாய் வாய்தானை மடித்தாய் அது கண்டேன் இதில் வந்தேன் ஆய்த்தாயது முடிவென்று உனக்கு நினைத்தாக வந்து அழுத்தாய். தேய்த்தாய் ஒரு தனி எம்பியை தளத்தோடு ஒரு திறத்தாய் பொய்த்தாவினை நெடுமா கடல் கிடைத்தாய் கடல் புகுந்தாய் வாய்த்தானை மடித்தாய் அது கண்டேன் இதில் வந்தேன் ஆய்த்தாயது உன் முடிவு ஆய்த்தாயது முடிவென்று உனக்கு அடித்தாக வந்தடித்தார். என் தம்பியாகிய நக்ககுமாரனை தரையோடு தரையாக வைத்து தேய்த்து கொன்றார். தலத்தோடு ஒரு திறத்தார். யாரோ வராங்க, கால் பண்ணிட்டே இருக்காங்க. தேய்த்தாய் ஒரு தனி எம்பி அக்ககுமாரனை தரையோடு தரையாக வைத்து தேய்த்து அரைத்தாய் போய் தாவினை நெடுமாக கடல் பிழைத்தாய்.
அப்படி அன்னைக்கே உனக்கு கொண்டிருப்பேன். அன்னைக்கு நீ கடல் தாவ போயிட்ட, தாண்டி குதிச்சிட்ட. நான் வரத்துக்கு முன்னாடி நீ கடல் தாண்டி குதிச்ச, அதனால குழைச்ச. கடல் புகுந்த, வாய்த்தானையும் அடித்த. இன்றைக்கு எதிரே வந்தவனாகிய தேவாந்தகனையும் நீ கொன்றாய், அதை பார்த்தேன். ஆய்த்தாயது முடிவு. நம்ம கன்னடத்துல ஆச்சாய்த்து அப்படிம்பாங்க. ஆச்சாச்சு அதாவது ஆய்த்தாய ஆச்சாச்சு ஆச்சாச்சு ஆய்த்தாயது முடிவு. இன்று உனக்கு அடித்தாக வந்து ஆய்த்தாயது முடிவு அந்த மாதிரியே தான் இருக்கு படிக்க. ஆச்சாச்சு நீ நல்லா வந்து மாட்டின. உனக்கு உனக்கு வந்து சாவு வந்தாச்சு, பக்கத்துல இருக்கு. அடித்தாக வந்து அடித்த. அடித்துன்னா அண்மை, அண்மையாக உனக்கு சாவு அருகில வந்திருக்கு. அதனாலதான் நீங்க பக்கத்துல வந்து நிற்கிற. இங்க வாய்த்தானைங்கிறது என்ன? வாய்த்தான்னா இவன் இல்ல, வாய்த்தானையும் அடித்தாய்ன்னு இருக்கு. உனக்கு வந்து வாய்த்தவனாகிய தேவாந்தகன். ஓ ஓகே. அப்புறம் இன்னொன்னு, இந்த ரெண்டாவது வரியில 2 கடல் வருது. எதுக்காக அப்படி 2 தடவை சொல்றாங்க? முதல் தாவிரை நெடுமாகட பிழைத்தாய், போய் தாவி போய் தப்பிச்சிட்ட. கடல் புகுந்த, போய் கடல்ல போய் ஒளிஞ்சிட்ட. இல்லையா இங்க வந்து அரக்கர் சேனையாக கடல் புகுந்த. அரக்கர் சேனை கடல் புகுந்தாய், வாய்த்தானையும் அடித்தாய். இந்த எங்க கடல் போன்ற எங்க சமுத்திரத்துக்குள்ள வந்து நீ வந்து எல்லாரையும் கொன்ன அப்படிங்கிற மாதிரி. முதல்ல வந்து நீ முதல் கடல் நிஜ கடல், அடுத்த கடல் சமுத்திரம். கக்குமாரனை கொன்ன போதே நான் கொண்டிருப்பேன். அப்ப நீ வந்து கடல்ல போனதுனால ஃபர்ஸ்ட் கடல் தாண்டி போயிட்டு போய் வாய்ச்சிட்ட, திருப்பி கடல் தாண்டி வந்து வாய்த்தானையும் அடித்தாய். இல்ல இல்ல, இந்த சேனா சமுத்திரம் அரக்கர்கள். இன்றந்தது நடுநாள் உடைய ஒரு நாள் என் எதிரேன், ஒன்றந்தது செய்தாயம் இளையோனையும் உடையும், வென்றதது மீத மீதாத என் விடுது வெண்கனை மழையால், ஒன்றந்தது செல்லுதே என் பொழுது என்றன் பொறியோம். இன்றல்லது நடுநாள் உன்னை ஒரு நாள் என் எதிரேன். இன்னைக்கு மொத்தம் நீ எனக்கு தப்பிச்சிட்டேன். உன்னை இதுக்கு மேல உன்கிட்ட சண்டை போட மாட்டேன். இன்றல்லது நெடுநாள் உன்னை ஒரு நாள் என் எதிரேன், ஒன்றல்லது செய்தாயம். ஒன்னா செஞ்சிருக்க, எவ்வளவு காரியங்கள், எத்தனையோ கட்டம் கொடுத்துற. இளையோனையும் உனையும் வென்றலாது மீளாத என் மிடல் வெண்கனை மழையால் கொன்றலது சென்று. உன்னையும் இலக்குவனையும் வென்று மீளாத என்னுடைய வலிமையான கனை மழையால உன்னை கொல்லாமல் நான் போக மாட்டேன். கொன்றலது செல்ல, உன்னை கொல்லாமல் நான் திரும்ப மாட்டேன். இது கொள்ள வாங்கிக்க என்று வீசினார். இதுல இந்த 2வது வரியில இளையோன் தானே அது? இளையோனையும் இணையோன்னு இருக்கு. இளையோன் பல வினையோனையுமா இருக்கு அது வேலை. இல்ல இல்ல, செய்தாய் பல, அது முந்தின ஸ்டேட். ஓ சரி சரி. இல்லன்னா ஒன்றல்லது செய்தாய் கமா பல வினையோனையும், எங்களுக்கு பல தீங்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். இளையோன் தான் பொருத்தமா இருக்கு. செய்தாய் பல அந்த உள்ள வந்து இளையோன் தான் இருக்கு. நீங்க தான் படிக்கணும். வாங்க அதை ஒத்துக்க. வாங்க வாங்க பிழையாது பிழையாது பெருங்கை தல பிழையா, மழையாம் என சிரித்தான் பட மலையாம் என்னும் நிலையா, முழையாளறிய அணையானையும் எனையும் மிக முனிவாய், அழையாய் சிறுத்தோனையும் நிலத்தோடும் என்று அழைப்பான். நீ ஒருத்த போறாதுடா, 2 பேரை கூப்பிட்டுக்கோ, கூட ஒரு ஆளையும் கூப்பிட்டுக்கோ. பிழையாது இது பிழையாது பெருங்கைத்தலம் பிசையா. பிசையா இல்ல, பிணையான் போட்டது. பிணையா, அதான் அதான் ரைட். கண்ணா அப்படின்னாண்டு இல்ல, இது பெசையறதான் எடுத்துக்கூடாது. கையை பெசைய எதுக்காக கை பெசைஞ்சிருக்காங்க? பெசையறது விளையாது பிழையா. நம்பியார் பெசையற மாதிரி அதாவது உன்னுடைய இலக்குவனையும் ஒன்னையும் கொல்ல தவறாத என்னுடைய கடைகளை வீசுன்னு சொன்னீங்க. தப்பாதுதான், அவ்வளவு பிரமாதமான வில்லாடிதான் நீ என்று கைதொட்டி சிரித்து மழையாம் என சிரித்தான். மேகங்களைப் போல பெரிதாக சிரித்து வட மலையாம் என நின்றான். மந்திரமலையை போல நின்று
முளைவாள் அணையானையும் எனையும் மிக முனிவாய். இலக்குவனையும் முளைவாள் அரியணையான் குகையிலே வாழ்கின்ற சிங்கத்தை போன்றவனாகிய இலக்குவனையும் என்னையும் மிக முனிவாய். அடையாய் திரிசிரத்தோனையும் திலத்தோடு இட்டு அழைப்பான். நீ மட்டும் வராத, தனியா இருக்காத, திருச்சிராவையும் கூட்டிக்கோ, நான் வச்சு அடைக்கிற தலையில. இதுல ரெண்டு மீனிங். ஒண்ணு ஒன்னால எங்க 2 பேரையும் தனியா கொல்ல முடியாது. ஆனா நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்ன கொண்டா அது எங்களுக்கு அவமானம். 2 பேரும் சேர்ந்து ஒன்ன கொண்டா நீ அவனையும் கூட்டு வா, சிங்கிள்ஸ் வேணா டபுள்ஸ் விளையாடலாம். ஒன்னால எங்களை கொல்ல முடியாது. நாங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்ன கொண்டா நாளைக்கு எங்களை தப்பா பேசுவாங்க. 2 பேரும் சேர்ந்து அவனை கொண்டுட்டாங்க, இன்னும் தனியும் கூட்டு வா போட்டு வா. நான் திருச்சாவை தரையோட தரைய வச்சு அவனே இறக்கிறவா. ஆவாவென தலை மூன்றுடைய அவனார்த்து வந்தான் கோமாண்டனி பெருந்தூதனும் எதிரே கொடுத்தல் காமாண்டவர் அல்லாதவர் வல்லீர் என கடரா நாமாண்டர வயலின்றவர் நடுவே புக நடந்தான். ஆமாம் என தலை மூன்றுடையவன் வந்தார் ஆர்த்து வந்து அடர்த்தான். தலை மூன்றுடையவன் ஆர்த்து வந்து அடர்த்தான். கோமாண்டனி பெருந்தூதனும் எதிரே செரு கொடுத்தான். காமாண்டவர் கல்லாதவர் வல்லீர் என கடரா நாமாண்டர அயல் நின்றுற நடுவே புக நடந்தான். என்னோட தரையோட தரைய வச்சு அரைக்க போகிற ஆமா ஆமா என்று சொல்லி தலை மூன்றுடையவன் அர்த்தம் வந்து அடர்த்தான். திருச்சிராவானவன் அங்கே போருக்கு நின்றான். கோமாந்தனி பெருந்தூதன் ராமனுடைய தூதனாகிய அனுமன் எதிரே திரு கொடுத்தான். அவனுக்கு எதிரே போரிட தொடங்கினான். கொடுத்தான் காமாண்டவர் அல்லாதவர். காமாண்டகன் அப்படின்னா காமம் நிறைந்தவர். காமாண்டவர் கல்லாதவர். நீ பலி, நீங்களாம் காமம் நிறைந்தவர்கள், படிக்காத முட்டாள்கள். இந்த மாதிரியான ஆட்கள்லாம் என்கிட்ட அது நான் காமத்தை வென்றவன் கல்வி நிறைந்தவன் அப்படி பொருள் இருக்கு எடுத்துருவாங்க. வல்லீர் என்ன கழகா நான் வல்லேன், உங்களுக்கு வல்லவை இல்லை, எனக்கு வலிமை இருக்கிறது என்று கழகா நான் ஆண்ட அயல் நின்றுற நடுவே புக நடந்தான். கண்டவருடைய நாக்கு வற்றி நான் மாண்டு வற்றி போகுமாறு அயல் நின்று ஊற அவங்களெல்லாம் பின்வாங்க தூரத்தில் நெருங்கி நடுவே புக நடந்தான். அயல் நின்றவர்னா யாரு? அயல் நின்றவர் பக்கத்துல தேர்மேல் சில குதித்தான் சரி சிறத்தான் திறத்தால் கார்மேல் துயில் போர் மலையோலியை கடத்தால் படி தடுத்தான். பார்மேல் படு தரைத்தான் அவன் வழிமேல் பட படுத்தான். போர்மேற்றி நடுவாயின் உளதாம் என போனான். நிலமிட்டு அரைப்பானுக்கும் அரைத்தானுக்கும் நடுவுல 10 சொல்தான். அரைப்பான் ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லிட்டு அரைத்தான் திருச்சிரா கதை 10 வாரத்துக்கு முடிச்சுட்டு வச்சு தேர்மேல் சில குறித்தான் திரு சிறத்தானை ஒரு திறத்தால் கார்மேல் தொய் மலை கோலியை கரத்தால் பிடித்தெடுத்தான். பார்மேல் போய் கரைத்தான் அவன் வழிமேற்படப்படுத்தான். ஓர் மேல் திசை நெடுவாயினது வாயிலின் உலகாம் என போனான். இதுல நின்னா திருச்சிராவுடைய தேர்ல அனுபவம் தாண்டி குதிச்சு ஒரு கையால அவனை வாரி எடுத்து திருச்சிறத்தானை ஒரு திறத்தால் கார்மேல் துயில் மலை கோலி. அது மேலே மேகங்கள் படர்ந்து அடர்ந்து இருக்கக்கூடியதான அவ்வளவு பெரிய மலை போல இருப்பவனாக திருச்சிராவை கரத்தால் பிடித்தெடுத்தான். அவ்வளவுதான். அவன் மலை மாறி இருக்கான், கரத்தால் பிடித்தெடுத்தான். அவ்வளவுதான். சரி தப்பிட்டு பின்னால வலையே எடுக்க பார்வையில் படுத்தான். அக்ககுமாரனுக்காவது சிலையில அவனுடைய வில்லாம் புடுங்க வேண்டியது. இங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லை. அப்படியே அவன் பழிமேற்படப்படுத்தான். அவன் இதனால இந்த போரில் ஏற்பட்ட தோல்வியினால பழி விளையுமாறு அவன் திருச்சிரா அடைபட்டான்.
உடனே என்ன பண்ணார், ஆச்சு நீங்க வேலை முடிஞ்சது, மேற்கு திசை வாசல்ல போர் இருக்கு, நான் அங்க போறேன்னு பாக்கி வந்து லட்சுமணன் பாருங்க. ஒரு சிங்கிள் முடிஞ்சது. போர் மேற்கு திசை நெடுவாயில் சொல்ற, அங்க மேற்கு திசை நெடுவாயில போர் இருக்கு, நீ பாத்துக்கோ என்று அங்கிருந்து போயிட்டாரு. கொஞ்ச நேரம் முன்னால தேய்த்தாய் ஒரு தனி எம்பிஐலாம் சொல்லி ஒன்றல்லது செய்தாய் பல அப்படின்னு சொன்னான். அந்த மாதிரி அந்த பல +1 ஆயிடுச்சு. இமையிடையாக சென்றான் இகழ அதிகாயன் நின்றான் அமைவதொன்று ஆற்றல் ஏற்றான் அருவியோடு அழகால் எண்ணான் உமையொரு வாகனேயும் இவன் முனிந்துருத்த போது கமையரன் ஆற்றல் என்ன கதத்தொடும் குலைக்கும் கையா. இமையிடையாக சென்றான் இகழ் அதிகாயன் நின்றான் அமைவது ஒன்று ஆற்றல் தேற்றான் அருவியோடு அழகால் கண்ணான் உமையொரு வாகனேயும் இவன் முனிந்து உறுத்த போது கமையில நாட்டல் என்ன கதத்தோடும் குலைக்கும் கையா. உமைப்பதற்கு முன்னாலே அண்ணன் கிளம்பி போயாச்சு. இகழ் அதிகாயம் நின்றான். அங்கே வலிமை மிகுந்தவனாகிய அதிகாயம் அந்த இடத்துல நின்று கொண்டிருந்தான். அமைவதோர் ஆற்றல் தேற்றான். அடுத்தது வலிமை மிகுந்ததாகிய அதிகாரம். அடுத்தது என்ன செய்கிறது இது தெரியாமல் ஆள் இல்லையே என்று அழல்கால் கண்ணான். அருவியோடு அழல்கால் கண். அருவி போல கண்ணிலிருந்து நெருப்பு கொடுக்கும் தீ. இல்ல அருவியோடு அருவியும் கண்ணீரும் வருகிறது, அதே நேரத்துல தீயும் வருகிறது. அப்படி ஒரு கற்பனை பண்ணி அருவியோடு அழல்கால் கண்ணா. உமையொரு வாகனையும் இவன் முறிந்து உகுத்த போது கவையினான். இவனுக்கு மட்டும் கோபம் வந்து சண்டை போட தொடங்கினான்னா மாதொருபாக இருக்கக்கூடிய பரமசிவனுக்கு கூட இவனுடைய ஆற்றலை தாங்க முடியாது என்று கதத்தோடும் குலைக்கும் கையா. இது வந்து அனுமானக்கா? நினைச்சு கொண்டு என்ன பண்ணான்? என்று கோபத்தோடு நடுங்குகின்ற கையை உடையவனா இருக்கு. கதத்தோடு குலைக்கும் கையான நடுங்குகிற கை. நடுங்குகிற கை. கதம் கதத்தோடு குலைக்கும் கை. ஊனிப்பொருளுடையனாகி புகுத்தரான் புறத்து நின்று பாணித்தல் வீரமென்றால் மறுவழி படைத்தோர்க்கெல்லாம் ஆணிப்பொன் ஆனான் தன்னை பின்னும் கண்ட அறிவன் என்ன தூணிப்பொன் புறத்தான் என்றேர் இளவன் மேல் துண்டச் சொன்னான். பூணிப்பொன்ற உடையானாகி புகுந்த நான் புறத்து நின்று பாணித்தல் வீரம் என்றார். பருவலி படைத்தோர்க்கெல்லாம் ஆணிப்பொன் அனான் தன்னை பின்னும் கண்டு அறிவேன் என்ன தூணிப்பொன் புறத்தான் தின்தேர் இளவல் மேல் துண்டச் சொன்னான். பூனி போன்று உடையானாகி சூளுரைத்து நான் இங்கே வந்திருக்கிறேன். ஆகி புகுந்த நான் புறத்து நின்று பாணித்தல். அவன் போய் தொடர்ந்து போய் இப்ப நேரத்தை தாமதித்து கொண்டிருப்பது சரியில்லை. பாணித்தல் வீரம் என்றால் பருவலி படைத்தவர்க்கெல்லாம் ஆணிப்பொன் அண்ணான் தன்னை பின்னும் கண்டறிவேன். அப்புறம் பார்த்துக்கலாம். அனுமானே பருவலி படைத்தோருக்கெல்லாம் ஆணிப்பொன் தேர்ந்தெடுத்த ஸ்டாண்டர்ட் கோல்ட் ஸ்டாண்டர்ட் அப்படி இருக்கக்கூடியவனான அனுமனை பாணிப்பொன் அது இருக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்களுக்கெல்லாம் கோல்ட் ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடியவனாக இன்னொரு தடவை பார்த்துக்கலாம். ஏன்னா ஸ்டாண்டர்டா பார்த்துக்கலாம். அதனால அவன் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்ப இங்க இருக்கிறவங்க தூணிப்பொன் திறத்தான். பொன் தூணியை முதுகிலே கட்டியிருப்பவனாகிய அதிகாரன் தின்தேர் இளவன் மேல் துண்டச் சொன்னான். தன்னுடைய தேரை லக்ஷ்மணன் மேல லக்ஷ்மணன் இருக்கிற திசைக்கு செலுத்த சொன்னான். தேர் ஒளி கடலை சீர சிலை ஒளி மலையை சீர போர் ஒளி முரசின் ஓதை திசைகளின் புறத்து போக தார் ஒளி கடற்கால் மைந்தன் தானையும் தானும் சென்றான் வீரனும் எதிரே நின்றான் விண்ணவர் விசயம் வேண்டார். தேரொலி கடலை சீர சிலை ஒளி மழையை சீர போரொலி முரசின் ஓதை திசைகளின் புறத்து போக
தாரொலி கடற்கால் மைந்தன் தானையும் தானும் சென்றான், வீரனும் எதிரே நின்றான், விண்ணவர் விஷயம் வேண்ட. விண்ணவர் விஷயம் வேண்ட வீரனும் எதிரே நின்றான். தேரொலி கடலை சீர. அந்த தேர் ஓசையானது கடலை அழுத்தவும். சிலை ஒலி மலையை சீர, மழையை சீர. அவனுடைய வில் நான் ஓசையானது இடியை குறைக்கவும். போர் வழி முரசின் ஓசை, போர்க்களத்திலே ஒழிக்கக்கூடியதாகிய முரசனுடைய ஓசை திசைகளின் புறத்து போக, எல்லா திசைகளுடைய அந்த கடைசி வரைக்கும் போகவும். தார்வலி கடற்கால் மைந்தன், கடல் ஒழிக்கின்ற கடலை அணிந்தவனாகிய அதிகாயனானவன் தானையும் தானும் சென்றான். தானும் தன்னுடைய தானியமாக போன்றார் சென்றார். வீரனும் எதிரே நின்றான், இலக்குவன் எதிரே நின்றான். விண்ணவர் விஷயம் வேண்டார். ஜெய ஜெய என்று சொல்லிக்கொண்டு விண்ணவர்கள் ஆசீர்வதிக்க நின்று கொண்டிருந்தான். வெள்ளையின் அணுக வந்து வணங்கினன் வாலிமைந்தன். சில்லியம் தேரின் மேலான் அவன் அமர் செவ்விது என்றால் வில்லியர் திலகம் அண்ண நின் திருமேனி தாங்க புள்ளியின் எனினும் என் தோல் ஏறிது புனித என்றான். எப்படி அனுமன் வந்து ராமனிடத்துல முதற்போர் படத்துல என் தோல் புள்ளிது ஆயுதம் ஏறுக அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி இங்க வந்து இப்ப அங்கதன் வந்து லக்ஷ்மணன், அங்க ராமனுக்கு அனுமன் தோல், இலக்குவனுக்கு அங்கதன் தோல். வல்லையின் அழுக வந்து வணங்கினான் வாலிமைந்தன். அங்கதன் மிக வேகமாக இலக்குவன் அருகே வந்து வணங்கினான். சில்லியம் தேரின் மேலான், அவன் சக்கரங்கள் உடையதாகிய பெரிய தேரின் மேல இருக்கிறான். அவன் அமர் செவ்வித என்றார். அவனோடு நீ தரையில இருந்து போரிடுவது என்பது சமமான போராக இருக்கிறது. வில்லியர் திறவம் என்ன நின் திருமேனி தாங்க புள்ளியே. வில்லேந்தியவர்களுக்கெல்லாம் திலகம் போன்றவனாகிய உன்னுடைய திருமேனியை தாங்குவதற்கு அந்த அளவுக்கு என்னுடைய தோல் வலியதல்ல, புள்ளியது. இருந்தாலும் என் தோல் ஏறுது பண்ணு, என் தோல் ஏறுக என்றான். அங்க வந்த பாட்டு, நூற்பத்துடை நொறில்பறி தேரின் மேல் நுண்முன் மாறில் போர் அரக்கன் போற நிலத்தினி மலைகள் வேறு காட்டுமோர் வெறுமையே மெல்லியன் எனினும் ஏறுனி ஐய என்னுடைய தோளின் மேல் என்றான். அதே மாதிரிதான் இந்த பாட்டு. ஆமின அமனம் தம்பி அங்கத நலங்கள் தோல்மேல் தாமரை சரணம் வைத்தான். கடலின் தாங்கி நின்ற கோமகன் ஆற்றல் நோக்கி குளிர்கின்ற மனத்தராகி பூமலை புழிந்து வாழ்த்தி புகழ்ந்தனர் புலவர் எல்லாம். ஆமன் அமலன் தம்பி அங்கத நலங்கள் தோல்மேல் தாமரை சரணம் வைத்தான். சரிதான் அப்படின்னு சொல்லு. இலக்குவன் அங்கதனுடைய தோல் மேலே ஏறிக்கொண்டார். இது நீங்க சொன்ன அந்த குறிப்பு, தோல்ல இப்படி காலை போட்டு உட்கார்ந்தாங்கன்னு நினைச்சா அப்படி உட்கார்ந்தா அவங்க எய்ய முடியாது. தோல்ல காலை வச்சு நிக்கணும். அது வந்து இங்க தெளிவா இருக்கு. தாமரை தோல் மேல் தாமரை சரணம் வைத்தாங்க, தெளிவா இருக்கு. கல்லுரையின் தாங்கி நின்ற கோமகன் ஆற்றல் நோக்கி, கருணை போல தாங்கி நின்றவனாகிய அங்கதனுடைய ஆற்றலை கோமகன் இளவரசனாகிய அங்கதனுடைய ஆற்றல் நோக்கி குளிர்கின்ற மனத்தை அந்த தேவர்கள் எல்லோரும் மனம் குளிர்ந்து பூமழை பொழிந்து வாழ்த்தி புகழ்ந்தனர். புலவர் எல்லாம் தேவர்கள் எல்லோரும் மனம் குளிர்ந்து ஆட்சி புரிந்தார்கள், பூத்தூவி ஆட்சிக்கின்றார்கள். ஆயிரம் புறவை பூண்ட அதிர்வுள் அசைக்கின்றே போயின திசைகள் எங்கும் கரங்கி என சாரி போமால் மீ அழின் உயிரும் தாழின் தாடும் வின் செல்லின் செல்லும் தீயழ உவரி நீரை கலக்கினான் சிறுவன் அம்மா. ஆயிரம் புறவை பூண்ட அதிர்குரல் அசைக்கின்றே போயின திசைகள் எங்கும் கரங்கென சோரி போமா, சாரி போமா. அந்த அதிகாயனுடைய தேரானது 1000 குதிரைகள் கூட்டியது. அதுதான் ராவணன் கொடுத்து அனுப்புறான். அதான் தின்று போகிற திசைகளும் கரங்கென சாரி போகும். அது எந்த தேர் எந்த பக்கம் எல்லாம் போகிறதோ அந்த பக்கம் எல்லாம் இவன் சாடி சுற்றி கொண்டு செல்வான். நீ எழுந்து உயரும். அந்த தேரானது ஆகாயத்தில் எழுந்தா இவன் கூட
எழுவான். தாழி தாழி தரைக்கு வந்து தரைக்கு வருவான். வீழ்ச்சல்லே செல்லும். மேலே பறக்க தொடங்கினா அங்க மேல பறந்து கொண்டே வருவான். தீ எழ ஒரு நீரை கலக்கினான். சரி, கடல்ல நெருப்பு உண்டாகுமாறு அங்கதன் கலக்கினான். அத்தொழில் நோக்கி ஆங்கு வானவர் தலைவர் அர்த்த இத்தொழில் கடலர்க்கேயும் அரிது என இமையோர் எல்லாம் கைத்தளம் குடைத்தாராக களிற்றினும் புறவி மேலும் தைத்தன இளைய வீரன் சரமினும் தாமரை தாரை மாறி. அத்தொழில் நோக்கி அங்கு வானவர் தலைவராக அப்படி அங்கதன் சாரி வருவதை பார்த்து வானவர் தலைவர்கள் எல்லாம் பார்த்தார்கள். இத்தொழில் கல்லூரிக்கேயும் அரிதனை இவையோர் எல்லாம் கைத்தளம் குலைத்தார்கள். இப்படி செய்வதெல்லாம் இப்படி இந்த மாதிரி சாரி வருவது கருடனாவே முடியாது என்று கைத்தளம் குலைத்தாராக. இவையோர் எல்லாம் கைத்தளம் குலைத்தார்னா கை தட்டினார்கள் அப்படிங்கிற பொருள்ல தான் எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன். நடுங்கின இதோட பிடித்தான் அப்படின்னு அந்த அர்த்தத்துல எடுத்துட்டேன். ஆனா நீங்க சொல்ற மாதிரி கை தட்டினார்கள், ரொம்ப இது பண்ணி கை தட்டினார்கள். நடுங்க வேண்டிய அவசியம் கருடனோட பெருமை குறைஞ்சு போயிடுமோ நினைச்சவங்க நடுங்கினாங்கிற மாதிரி நீட்டி முழக்கி சொல்ல கை தட்டினாங்கிறது ரொம்ப பொருத்தமா இருக்கு. கழிற்றினும் புறவ மேலும் தைத்தனை இளையவன் சரவணன் தாரையார். இளையவன் லக்ஷ்மணனுடைய அம்பு மழையானது யானைகள் மேலும் குதிரைகள் மேலும் விழத் தொடங்கியது. இந்த சரமெனும் தாரை மாதிரி இன்னும் கைதவாபனுதின்னு போட்டுருக்காங்களா? கைதவ அனுபூதி இல்ல அபனுதியா? கைதவாபனுதி அப்படின்னா என்னன்னு தெரியல. முழங்கின முரசம் வேழ முழங்கி ஏதோ இலக்கண குறிப்பா கொடுத்திருக்காரு. ஏதோ சுருக்கம் மாதிரி இருக்கு. அதை பார்க்கும்போது ஏதோ அப்படி பிரபலமான சுருக்கம் ஏதோ இல்லையே. இல்ல அது ஏதோ சமஸ்கிருத பார்க்கலாம், நெட்ல பார்க்கலாம். முழங்கின முரசம் வேழம் முழங்கின மூரி தென்தேர் முழங்கின முகர பாய்மா. முகரம் தானே இது? முகரம்னா என்ன? முகரம் தான் கணத்தல், ஒலித்தல். அதாவது முகரம்ங்கிறதுக்கு ஒலித்தல் அப்படிங்கிற பொருள். குதிரையோட ஒலி என்ன? கணைத்தல். முழங்கின முரசம் வேழம் முழங்கின மூரி தென்தேர் முழங்கின முகர பாய்மா முழங்கின முழுவெண் சங்கம் முழங்கின தனுவின் ஓதை முழங்கின கடலும் தாரும் முழங்கினது எழுப்பும் திழிப்பும் ஆர்ப்பு முழங்கின முகிலின் உம்மை. முழங்கின முரசம் வேழ முழங்கின மூடி திண்டேர் முழங்கின முரசம் வேழ முழங்கின மூடி திண்டேர் முழங்கின முகர பாய்மா முழங்கின முழுவன் சங்கம் முழங்கின தனுவின் ஓதை முழங்கின கடலும் தாரும் முழங்கின தெளிப்பும் ஆர்ப்பும் முழங்கின முகிலின் உம்மை. முழங்கின முரசம் வேடம் முழங்கின மூரி திண்டேர் முழங்கின முகரப்பாய்மா முழங்கின முழுவன் சங்கம் முழங்கின தனுவின் ஓதை முழங்கின கடலும் தாரும் முழங்கின தெளிப்பும் ஆர்ப்பும் முழங்கின முகிலின் உம்மை. சொற்பொருள் பின்வரு நிலையணி. ஒரே சொல்லு ஒரே பொருள்ல திரும்ப 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 வருவது. முழங்கின முரசம் பொருள் சொல்ல முரசங்கள் முழங்கின. வேடம் முழங்கின யானைகள் பிழிந்தன. மூரி திண்டேர் முழங்கின வலிமையான தேர்கள் எல்லாம் ஒலி எழுப்பின. முகரப்பாய்மா முழங்கின கணிப்பதாகிய குதிரைகள் பெரிய ஒலியை ஏற்படுத்தின. முழுவெண் சங்கம் முழங்கின சங்கங்கள் முழங்க தொடங்கின. தனுவினோதை முழங்கின வில்லுடைய நான் ஓசையானது கேட்டது. கடலும் தாரும் முழங்கின அவருடைய கடல்கள் ஒலித்தன. அவர்கள் அணிந்திருக்கக்கூடியதாக ஜெயமாலைகள் வெற்றி மாலைகள் அசைவதாலே ஒலி ஏற்பட்டது. தெளிப்பும் ஆர்ப்பும் முழங்கின அதற்றதும் ஆர்த்து குரல் எழுப்புவதும் பெரிதாக கேட்டது. இது அத்தனையும் முகிலின் உண்மை இடிக்கு 3 பங்கு அதிகமாக கேட்டது.